ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சின்னதாக ஒரு பயணங்க. இதுதாங்க நம்ம ஊர். எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள். சின்ன கரடுங்க இது. பசுமையான புல்வெளியாக இருந்துச்சுங்க. கண்ணுக்கே அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. ஈரோடு மாவட்டத்தில் 110 டிகிரி வெயிலில் மரங்கள் கொடிகள் ரொம்ப காஞ்சிருச்சுங்க. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை. கதிரவன் நம்மை சுட்டெரித்து கொண்டிருந்தார். கை காலெல்லாம் அவ்வளோ சூடாக இருந்துச்சுங்க. பயங்கரமான வெயிலுங்க. மாலை நேரமே அவ்வளோ ஒரு வெயிலுங்க. மலை அடிவாரம் நம்ம போயிட்டுருக்கிறதுங்க. நம்ம குட்டி குட்டியாக மண்பானை வாங்கலான்ட்டு போனோங்க. இயற்கையான முறையில் அமைதியான இடத்துல ஒரு கரும்பால் கடை இருந்துச்சுங்க. அந்த அண்ணா என்னமோ ரொம்ப வருஷமாக பழகின மாதிரி என்னிடத்துல அப்படி பேசிகிட்டு இருந்தாருங்க. நானும் அவர் இடத்துல பேசிகிட்டு இருந்தேங்க. அந்த அண்ணாட்ட அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவர் குடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினாருங்க. எங்கே போனாலும் நம்ம ஒரு செல்ஃபி பைத்தியங்க. அழகாக இருக்கிறோமோ அழகாக இல்லையோ, நம்மளுக்கு நம்ம 97 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சாமா. எடுத்துட்டு ஒன்றா ஒரு சிலருக்கு சுகர் அதிகம் வந்துருச்சுங்க, ஒரு சிலருக்கு சுகர் குறைஞ்சிருச்சுங்க. போயிடுச்சுங்க. அருமையான கரும்பாலுங்க. அப்படியே சாறு எடுத்து அப்படியே தண்ணி எதுவுமே கலக்காமல் கொடுத்தாங்க. நான் தேடி போன பொருள் எனக்காக இருந்த மாதிரி ஒரு மூலையில் ஒரே ஒரு பார்சல் ஒரே ஒரு கவர் அப்படி இருந்துச்சுங்க. நான் லக்குன்னு கூட சொல்லலாங்க. நான் என்ன நினச்சி போனோன்னா அந்த பொருள் ஒரே ஒரு பார்சல் மட்டும் இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு சேனலில் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அடுப்பு, குட்டி குட்டியாக இருக்கிற மண் பாத்திரங்கள் பார்த்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க. எப்படியோ நீண்ட நாள் ஆசை நிறைவேறியாச்சு. வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த சலங்கை மாதிரி தொங்கிட்டுருக்கிற மணி இது வாங்கலான்னு நினச்சோங்க. அது ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருந்தங்காட்டி வாங்கலை. எடுத்து போஸ் காட்டி ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேங்க. மண் விளக்கு, உண்டியல், முருகர், கலசக்குடம், கிருஷ்ணன் ராதே அழகழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த கருப்பு குண்டா சட்டி தாங்க வாங்கினேன். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பெருசாக இருந்ததாங்க. நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. நிறையா சொந்த பந்தங்கள் வந்து போவாங்க நம்ம வீட்டுக்கு. கொஞ்சமாக வச்சா பத்தாதுங்க. உரம்பரை வரும்போது வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்தேங்க. நாங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுமே பாப்பாவும் தம்பியும் நம்ம கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க, ஸ்டுடியோவுக்குங்க. போய் கொஞ்சம் நேரம் ஏதோ எடிட்டிங்கெல்லாம் கற்றுக்குறோன்ட்டு போயிட்டாங்க. நான் இது தாங்க வாங்க ஆசைப்பட்டேன். சரி இன்னொரு நாள் வாங்கலான்னு வச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த வசனம் நல்லா இருக்குதில்லைங்க. உடல் நலம் கருதி பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம். ஃபைனலாக நான் வாங்கினது இந்த குட்டி குட்டி பாத்திரமும் இந்த வடைச்சட்டி மட்டும்தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றிங்க.